ஹலோ, இன்றைக்கி நம்ம ரொம்ப பாப்புலரான ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மட்டர் பன்னீர் செஞ்சு பார்க்க போகிறோம். அதை நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ஸ் எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆக்சுவலி கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்ககிட்ட ஏதாவது ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டர் பன்னீர் பண்ணலாமா? பச்சை பட்டாணி 200 grams, பனீர் 200 grams, வெங்காயம் 3, தக்காளி 3, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 3 வெங்காயத்தை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை சும்மா ரஃப்பாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி போட்டாலே போதும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்றபடி குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நாம் சாட்டே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு நாம் ஒரு கடாயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 20 grams பட்டர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நான் ஊற்றுறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 2 துண்டு பட்டையும் ஒரு 4 கிராம்பு போட்டுட்டு இது கூடவே ஒரு 2.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை போட்டு இந்த பட்டரில் அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணணும். நாம் அது நல்லா ஃப்ரை ஆகணும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் 2.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் குறைக்கிறதா குறைச்சிக்கலாம், ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு, அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பேஸ்ட் அப்படியே திக்காகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய் மேலே மிதந்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா மிதந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் ஹை ஃப்ளேமில் இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா வதங்கிருச்சு, நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ் நார்த் இந்தியாவில். மட்டர் பன்னீர்னுவாங்க, பீஸ் பன்னீர் மசாலா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காமனாக கிடைக்கும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது எல்லா ஷாப்ஸில் எல்லா டாபாலையும் இது அவைலபிளாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு கப்பு ஃப்ரெஷ் பீஸ் தான். இது ஃப்ரெஷ் பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் குக் ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆகாது. இதை நல்லா நம்ம கொஞ்சம் அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஃபைனல் டச்சுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டாணியும் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நாம் பன்னீரை சேர்க்க வேண்டியதுதான்.
நல்ல கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பன்னீரில் வந்து அந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகணும், பன்னீரும் நல்லா சாஃப்டாக வேகும், அட் த சேம் டைம் பீஸும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கலர் பாருங்கள், என்ன ரெட்டிஷாக. அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறதுனால காரமும் கம்மியாக இருக்கும். இந்த பன்னீர் இந்த கிரேவியில் கம்ப்ளீட்டாக நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. மட்டரு அந்த பட்டர்லாம் போட்டது அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குது. இது மேலே லேசாக கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது ரொட்டி, நான், ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகும். இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பாப்புலரான டிஷ். இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். எஸ்பெஷலி வின்டரில் இந்த சப்பாத்தியோடு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பன்னீர்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் நல்லா வெந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன். குட் டே.